வணக்கம் விவசாய சொந்தங்களே. தற்போது நமது வீட்டில் ஒரு 7 மாதங்களுக்கு முன்னர் பாத்தீங்கன்னா பண விதையானது விதைப்பு செய்து இருந்தோம். அந்த காட்சியானது பார்க்கக்கூடிய காட்சியானது ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம விதைப்பு செய்திருந்தோம். அது அறுவடை நாட்களை கடந்து தற்போது முளைத்து வந்து விட்டது. அந்த காட்சியை பார்க்கலாம் நண்பர்களே. தற்போது ஏன் அப்படி விட்டுவிட்டோம் என்றால், அந்த விதைப்பு செய்த விதையானது சிறியதாக இருந்ததாலும் கிழங்கோட தரம் கம்மியா இருந்ததுனால வியாபாரி வாங்கல. அதனால அவங்க பெரிய கிழங்கு வரல பாத்தீங்கன்னா அவங்க பிடுங்கிட்டாங்க. பாக்கி எஞ்சி உள்ள கிழங்கு அப்படியே பட்டறையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. பொடி கிழங்கா இருக்கு அப்படின்ட்டு பிடுங்கி பார்த்துட்டு அந்த காட்சியை தான் பார்க்கிறீர்கள். தற்போது அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அந்த கிழங்கானது உற்பத்தியாகி அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து மறுபடியும் எந்த சாகுபடியும் பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வர்ற வருஷம் இப்ப அடுத்த எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பனங்கிழங்கு போடுறோம்னா அதே இடத்துலதான் போடுற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம சுத்தம் செய்யாவிட்டால் கிழங்கு போடுறதுக்கு இடம் இல்லாம போயிடும். அது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குருத்து விட்டு இப்ப தற்போது வளர்ந்து விட்டது. அதை சுத்தம் செய்ய வேண்டும். தற்போது மழை பெய்த காரணத்தினால் ஈரம் மிகுதியாலும் தற்போது அந்த கிழங்கானது பிடுங்குவதற்கு ஒரு வசதியாக இருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி மட்டத்திற்கு ஆழம் பாத்தீங்கன்னா 2 அடி மட்டத்துக்கு அந்த கிழங்கானது போயிட்டு பாருங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் இதனோட ஆழம் பாத்தீங்கன்னா பிடுங்குவதற்கும் சிரமமாக இருக்கிறது. எல்லா கிழங்கும் அழிவு போச்சு. அப்படியே இது நம்ம அதை சாப்பிட முடியாது. ஏன்னா இது இப்ப நாட்கள் அதிகமாக இப்ப ஒரு 7 மாதங்கள் ஆகிவிட்டதா. அதனால பாத்தீங்கன்னா இது கசப்பு தன்மையுடன் தற்போது இந்த கிழங்கானது 7 மாதங்களை கடந்ததால் பாத்தீங்கன்னா இந்த கிழங்கெல்லாம் அழிவு போயிட்டு நண்பர்களே. இந்த கிழங்கானது தற்போது அவித்து சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த கிழங்கானது காரத்தன்மையுடன் ஒரு கசப்பு தன்மையா இருக்கும். அவிக்கும் பொழுது கசப்பு தன்மையா இருக்கும். அதனால சாப்பிட முடியாது நண்பர்களே. தற்போது இந்த கிழங்கை பிடுங்கி அழித்திட வேண்டியதுதான், வேற வழி இல்லை நண்பர்களே. நமது விதைப்பு செய்யும் போது தரமான விதைகளை விதைப்பு செய்ய வேண்டும். இது மற்றும் பொடி விதைகளை விதைப்பு செய்யும் போது இந்த கிழங்கானது தரமற்று காணப்படும். அந்த கிழங்கோட 7 மாதங்களாகியும் அதன் கிழங்கு வளர்ச்சி இல்லாமல் ஒரு தரமில்லாத கிழங்கை பார்க்க முடிகிறது நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, எல்லாம் அழிவு போயிடுச்சு. அந்த தோல்லாம் விட்டுடுச்சு, குருத்து வந்துச்சு. பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு பாருங்க நண்பர்களே, தரமற்ற விதைகளை விதைப்பு செய்யும் போது இதே மாதிரியான கிழங்கு தான் நமக்கு கிடைக்கும். தரமான விதைகளை விதைப்போம். மற்றும் தற்போது பிடுங்கப்பட்ட கிழங்குகளை பார்க்கலாம் நண்பர்களே. தற்போது பாருங்க நண்பர்களே, தற்போது பிடுங்கப்பட்ட கிழங்கு எல்லாம் தரம் இல்லாமல் பொடி கிழங்காக இருக்கிறது. தரமான விதைகளை விதைப்பு செய்வோம். தரமான கிழங்குகளை விற்றெடுப்போம். நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நமது விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் கமெண்ட்ல கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே.